அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. அண்டம்னா என்ன? அண்ட சராசரம். பிண்டம்னா என்ன? உடல். அப்ப அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. இப்ப என்னன்னா, பெரிய விஷயத்தை படிக்கணும்னா அதை பத்தின மாதிரி வடிவத்தை படிச்சிட்டீங்கன்னா போதும். உலகத்திலேயே பெரிய பில்டிங் எது? எல்ஐசி பில்டிங். இப்போ இந்த எல்ஐசி பில்டிங்கோட டாப் டு பாட்டம் நான் தெரிஞ்சுக்கணும். எல்ஐசி பில்டிங் ஃபுல்லா நான் ஏறி இறங்கணுமா, இல்லை அதோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்த்து படிச்சு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியுமா தெரியாதா? ப்ளூ பிரிண்ட் பார்த்தா 200% தெரியும். அப்போ பெரிய பில்டிங்க பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதோட ப்ளூ பிரிண்ட் இருந்தாவே போதும். எஸ் ஆர் நோ? அப்ப இந்த பேர் அண்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடல் எனும் இந்த ப்ளூ பிரிண்ட படிச்சிட்டீங்கன்னா புரிஞ்சிடும். அப்போ எவன் ஒருவன் இந்த உடலை படித்து விடுகிறானோ, இந்த மொத்த உடலும் ஒண்ணுதான், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒண்ணுதான். உடம்ப படிச்சுட்டா நீங்க பிரபஞ்சத்தை படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உடலை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சும்மா தெரிஞ்சுக்க முடியாது, டீப்பா உள்ள போகணும். டீப்பா உள்ள போகாம இந்த உடலை பற்றி உங்களால் தெரிந்து கொள்ள முடியுமா? எப்படி டீப்பா உள்ள போறது? மூச்சை பிடிச்சா தான் உள்ள போக முடியும்னா போக முடியாது. மூச்சை எப்படி பிடிக்கிறது? பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணா மூச்சை பிடிச்சிடலாம். மூச்சை டைரக்டா எப்படி போய் பிடிப்பீங்க? மூச்சை நிறுத்தினா எல்லாம் தெரியும், டக்குன்னு மூச்சை நிறுத்திட முடியுமா? உங்களுக்குல போய் சேர வேண்டியதான். எப்படி நிறுத்த முடியும் உங்களால? பயிற்சி வேணும். மூச்சை நிறுத்துறதுக்கும் பயிற்சி வேணும். டெக்னிக்கா நிறுத்தினா செத்து போயிருவீங்க. நாம் விளையாடக்கூடிய விளையாட்டு எது? உயிருடன் விளையாட்டு. எந்த விளையாட்டு விளையாடுறோம்? ஆனா ஒரு பிளஸ் பாயிண்ட்னா அடுத்த உயிரோட விளையாடுறது இல்லை, நம்ம உயிரோட நம்ம விளையாடிக்கிறோம். அது எதா இருந்தாலும். ஆனா பயப்பட தேவையில்லை. குருமார்களின் அனுகிரகம் இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. ஏன்? இறைவன் பார்த்து கொள்வார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மூச்சை பிடித்து விட்டால் சகலமும் சித்தி.